ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐடிஎம், ஓடிஎம் 2 ஆப்ஷன். அப்போ நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் லெவல். ஸோ இதை வச்சு எப்படி ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, ஸோ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரேடிங் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இதில் பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான். நீங்கள் ஃபர்தராக ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கோர்ஸ், இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு ஆப்ஷன் இன்ட்ராடே ட்ரேடிங் மேத்தமெட்டிக்கல் லெவல், இதை கால்குலேஷன் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொரு கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ஃப்ரீ ஆப்ஷன் பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 90% ஆஃபரில் நான் ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். அதாவது ஒன்லி 1000 rupees பே பண்ணால் இந்த கோர்ஸ், அதாவது இந்த கோர்ஸ் மட்டும், ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கிடையாது, இந்த கோர்ஸ் மட்டும், இந்த பொசிஷனல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த எப்படி நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இல்லை நான் சொல்லுவேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எடுத்திருக்கிற ப்ரீமியம், இன்றைக்கி நம்ம என்ன ப்ரீமியம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, அடுத்த நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ட், அதாவது ஜனவரி 13 கான்ட்ராக்ட் 26,200 அப்படிங்கிற ப்ரீமியம் எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீமியமுக்கு மேஜர் லெவல் பார்த்துருவோம். ஸோ 109 ரூபா மேஜர் லெவல், 165 ரூபா மேஜர் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு லெவல். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 235 ரூபா. ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே ஒரு 2 லெவல் இருக்கும், அது ரிவர்சல் லெவல் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் நீங்கள். அதே மாதிரி மேஜர் லெவலுக்கு கீழே 2 லெவல் இருக்கும், அது 66 ரூபா, அப்புறம் 38 ரூபா. ஓகேவா? சரி, இந்த 2 லெவல் இருக்குது நமக்கு. இப்போ நம்ம எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு மார்க்கெட் 26,200 அப்படிங்கிற ப்ரீமியம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நமக்கு க்ளோசிங் வச்சிருக்கு இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் கம்பேர் சிம்பிள், அதாவது ஏதாவது ஒரு 2 சிம்பிள் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 2 சிம்பிள் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் 26,200 அப்படிங்கும்போது 26,300 ஓடிஎம் கால் ஆப்ஷன் எடுக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இன்னும் 2 இது நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே போயிட்டு இது போன வீக்கில் உள்ள ஏதோ ஒரு கான்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது இல்லை அப்படின்னா இதில் போயிட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். பதிமூணு கான்ட்ராக்ட். ஸோ 26,200 நம்ம எடுத்திருக்கக்கூடிய அட் த மணி, நமக்கு இன்னைக்கு அட் த மணி 26,200. அப்போ ஒரு 100 பாயிண்ட் தள்ளி போயிட்டு 26,300 அப்படிங்கிற கால் ப்ரீமியமை நம்ம ஆட் பண்ணுறோம். ஒன்று ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? செகண்ட் ஒன்று, அதே 26,300 புட் ஆப்ஷன் நம்ம எடுக்க போகிறோம். சேம் ஸ்ட்ரைக்கு, ஆனால் புட் ஆப்ஷன் இந்த மணியாக மாறிடும். ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே கால் எடுத்தோம் நம்ம. ஸோ அப்போ அது ஓடிஎம். இப்போ ஓடிஎம் சம்டைமில் இது ஓடிஎம்மாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால் அதே மாதிரி புட்டு ஐடிஎம்மாக இருக்குது, இந்த மணியாக இருக்குது. இப்போ இங்கே இருக்க இந்த மணி புட் ஆப்ஷன் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இந்த சைடில் இருக்கக்கூடிய பட்டனில் போயிட்டு இங்கே ரெகுலர் ப்ரெசண்டில் இருக்கிறத ரெகுலராக மாற்றிக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன ஆகிட்டு, நமக்கு புட் ஆப்ஷன் கேண்டிலுக்கு ஒரு கலர் நம்ம சேஞ்சஸ் கொடுத்துருவோம். ஸ்டைலில் போயிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக எடுத்தீங்கன்னா லைனில் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இந்த லைனில் தான் அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்டைலில் போயிட்டு அதை கேண்டில்ஸாக கொடுத்துக்கோங்க. கேண்டில் கொடுத்துட்டு இதை பூரா நான் இப்போ ஒரு கேண்டில், அதாவது என்னென்னா, எனக்கு ஒரு அடையாளத்துக்காக நம்ம புட் ஆப்ஷன் ஒரு ரெட் கலர்லாம் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் என்ன கலர் வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த மணியோட புட் ஆப்ஷன். ஓகே, ஸோ 300 இந்த மணி புட் ஆப்ஷன். கீழே இருக்கக்கூடிய இந்த கேண்டில் 300
ஓடிஎம் கால் ஆப்ஷன். ஓகே, ஸோ இப்போ இவங்க ஓப்பன் அபோ ஓப்பன் பிலோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பன் அபோ யார் இருக்காங்க, ஓப்பன் பிலோ யார் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நமக்கு வந்து ஓப்பன் அபோ யார் இருக்காங்க, ஓப்பன் பிலோ யார் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ யார் இருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஓடிஎம் கால் ஆப்ஷன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் இங்கே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே இருக்குது. அப்போ அதே மாதிரி அப்போ புட் ஆப்ஷன் என்ன இருக்கணும், ஸோ இந்த மணி அதே இந்த மணி புட் ஆப்ஷன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது, ஓப்பன் இங்கே இருக்குது. அப்போ யார் வெயிட்டேஜாக இருக்கிறா, ஃபர்ஸ்ட் வந்து வெயிட்டேஜாக இருக்கிறது புட் ஆப்ஷன். ஓப்பன் அபோ ஓப்பன் பிலோ பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த மணி கால் ஓடிஎம் சாரி இந்த மணி புட்டும் ஓடிஎம் காலும் பார்க்கணும். ஸோ இதில் யார் வெயிட்டேஜாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது இந்த மணியோட புட் ஆப்ஷன் அப்படின்னா அப்போ மார்க்கெட் வந்து டவுன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு இது. ஓகே, ரெண்டாவது இதே மாதிரி புட் ஆப்ஷன் ஓப்பன் பிலோ இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்துச்சுன்னா அப்போ புட் ஆப்ஷன் வந்து டவுன் ஆக போகுது. ஸோ கால் ஆப்ஷன் ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஐடிஎம் கால் ஆப்ஷன் ரெண்டுமே பார்த்துக்கணும் நீங்கள். ஓகேவா? ஸோ 26,200 நம்ம எப்படி இப்போ அனலைஸ் பண்ணுறோமோ இதே மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா மார்க்கெட்டை வந்து ஸோ இந்த லைன் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ 66 ரூபா மேலே இருக்கக்கூடிய 165 ரூபா. ஸோ 165 ரூபாய்க்கு மேலே ஓப்பனுக்கு மேலே புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருந்ததுன்னா இது மேலே போகும் புட் ஆப்ஷன். அதே மாதிரி ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இதோட மேஜர் லெவல் கீழே, ஸோ 109 ரூபாய்க்கு கீழே ஏடிஎம் கால் ஆப்ஷன். அதே மாதிரி இந்த 65 ரூபாய்க்கு கீழே ஓப்பன் பிலோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இந்த 65 ஓடிஎம் 26,300 அப்படிங்கிறது இந்த 65 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா ஸோ அடுத்து இருக்கக்கூடிய லெவலை இது டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அடுத்த லெவல் 38 ரூபா. ஓகேவா? அதே மாதிரி இது மேலே போச்சு அப்படின்னா இது அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஓகே, அப்போ ஸோ யார் நாளைக்கு வெயிட்டேஜாக இருக்காங்க அப்படின்னு இந்த ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ண போகிறோம். ஒருவேளை இதே மாதிரி இருந்துச்சுன்னா இது மேலேயும் இது கீழேயும் வரும். ஓகே, அப்போ இவரும் என்ன பண்ணுவார், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய 65 ரூபாய்க்கு இவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த கண்டிஷனில் இருந்தால். ஓகேவா? ஸோ ஒரு ப்ரீமியம் 2 ப்ரீமியம் அதாவது அட் த மணி அதே நேரத்தில் இந்த மணி ஒரு ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி 3 ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு இண்டெக்ஸில் நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு பிவோட் பாயிண்டோ இல்லைன்னா வேறு சிபிஆர் எனி ஒன் ஏதோ ஒரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ இண்டெக்ஸில் பார்த்துக்கோங்க. சிபிஆருக்கு மேலே இருக்கா, சிபிஆருக்கு கீழே இருக்கா, ஓப்பன் பிலோ இருக்கா, ஓப்பன் அபோ இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கா, ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ இருக்கா அப்படின்னு இண்டெக்ஸை செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே ஆல்ரெடி என்ன ஸ்ட்ரைக் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா சரி சிந்தட்டிக் ஃபியூச்சர்ஸ் ஃபாலோ பண்ணி சிந்தட்டிக் பிவோட் மாதிரி ஒரு லைன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய இதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன மாதிரி ஒரு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு அட் மணியோட கால் புட்டு சரி ஏடிஎம் அட் மணியோட கால் புட்டு. ஸோ இதோட லெவல்ஸை மட்டும் பேஸ் பண்ணி இங்கே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும், அதுக்கான பிவோட் பாயிண்ட் மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ இது நம்மளோட இண்டிகேட்டர். ஸோ இது இந்த கோர்ஸ் சொன்னோம் இல்லையா? ஸோ இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இது நம்ம கொடுப்போம். ஒன்று. ஓகே, நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாத இருந்தீங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு நார்மலாக ஒரு பிவோட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இல்லைனா ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர் ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் சிபிஆர் மேலே இருந்தது பிவோட் பாயிண்ட்டுக்கு மேலே இருந்ததுன்னா அது வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு புல்லிஷ் மூமெண்டமாக கருதிக்கலாம் நம்ம. ஸோ அதே மாதிரி ஓப்பன் அபோ இருக்கா, ஓப்பன் பிலோ இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அது இருந்ததுன்னா அது பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆப்ஷன் இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களோட ஓன் அனலைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி இந்த லெவல்ஸ் ஒர்க் ஆகும் 165, அதே மாதிரி ஓடிஎம் காலுக்கு வந்து 65 ரூபா, ஸோ ஐடிஎம்க்கு வந்து 109 ரூபா. ஸோ அதை தாண்டிச்சுன்னா எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது 38 ரூபாய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இது வந்து 235 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சரி, இது ஒன்று. இன்கேஸ் இப்போ இவர் ஓப்பன் அபோ இருந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோ இருந்து இந்த ஓடிஎம் கால் ஆப்ஷன் இருந்தால் இவர் வந்து இங்கே
109 இடத்த டச் பண்ணுறதுக்கு வரலாம். அப்போ இவர் என்ன பண்ணணும்? ஸோ இவர் இதை தாண்டி கீழே ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் உண்டு. அதே மாதிரி இவரும் இந்த லைன் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 125 ரூபா. ஓகேவா? ஸோ எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோஸ், இதை மட்டும் பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் மொமெண்டமாகவும் நீங்கள் டெய்லி பார்க்கலாம். ஸோ ரெகுலர் மார்க்கெட்டில் எப்படி அது என்றைக்காவது, அதாவது ஒரு மந்த்லி ஒரு 30-20 ட்ரேடிங் டேஸ் இருக்குது அப்படின்னா அந்த 20 நாளில் ஒரு 2-3 நாட்கள் நான் மட்டும்தான் இந்த மாதிரி, அதாவது ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்து டக்குன்னு வந்து ரிவர்சல் ஆகும் ப்ரைஸ். மேக்ஸிமம் ஓப்பன் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருந்துச்சு, அபவ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். எந்த ப்ரீமியம் அது இருக்கோ. ஸோ ஓகேவா? கால் இருந்தாலும் சரி, புட்டு இருந்தாலும் சரி. ஓகே சரி, பாருங்கள் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.